முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் வாக்கு எந்திரங்கள் சோதனைகள் நடந்து வருகிறதல்லவா. இன்றைக்கு அங்கிருந்து வெளிவரக்கூடிய செய்திகள்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினுடைய சார்பாக என்.ஆர். இளங்கோ அவர் தான் இன்றைக்கு அந்த சோதனை நடக்கும்போது திமுகவினுடைய சார்பாக உள்ளே இருக்கிறவர். அவர் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அவருடைய பேட்டியை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பதட்டமாக இருக்குது. அந்த பேட்டியை முழுமையாக நாங்கள் இந்த பதிவில் போடுறோம். ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், கொளத்தூர் தொகுதியில் 7 நாட்களில் 14 மிஷின் சோதனை போட போகிறாங்க. முதல் நாளில் 2 மிஷின் சோதனை போட்டிருக்காங்க. அந்த 2 மிஷினுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அங்கு வேலை செஞ்ச அதிகாரி வெளியே வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் 2வது நாளில் அங்கு பயன்படுத்தப்பட்ட விவிபேட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 3வது நாள் அதே மாதிரி இன்னொரு விவிபேட் ஒர்க் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விவிபேட் ஒர்க் ஆகலைன்னா அதை சாதாரணமாக கடந்து வர முடியுமா? கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் வாக்கு இயந்திரங்களில் நம்ம எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறோமோ அந்த சின்னத்திற்குத்தான் அந்த வாக்கு விழுந்தது என்பதை உறுதி செய்யக்கூடியது விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பு தான். அப்போ இதுவரையிலும் 6 எந்திரங்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 2 விவிபேட் இயந்திரங்கள் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 75வது வாக்குச்சாவடியில் அங்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள், அதில் குறிப்பாக 2வது யூனிட், அந்த 2வது யூனிட்டினுடைய எண்கள் மாறுபட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் அவர் சொல்கிறார். கூடுதலாக 157வது பூத்தில் மிஷின் வந்து அங்கே பயன்படுத்தப்பட்ட மிஷினோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், அதனுடைய அட்ரஸ் டேக்னு சொல்கிறோம் இல்லையா, அட்ரஸ் டேக்னா அந்த டேக்கில் தான் எல்லாமே எந்த தொகுதி என்ன அதனுடைய டீட்டெயில் எல்லாம் முழுமையாக எழுதியிருப்பாங்க. அது புதுசாக இருக்காம், புதுசாக இருக்கிறதா. இன்னொன்று அதுக்கு மேலே ஒரு அரக்கு வைப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்று என்.ஆர். இளங்கோ அவர்கள் சொல்கிறார்கள். மொத்தத்தில் இந்த 4 நாட்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எந்திர சோதனைகளிலேயே இவ்வளவு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக என்.ஆர். இளங்கோ போய் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட முறையிடுறாரு. இப்படியெல்லாம் இருக்கேங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அதற்கு தேர்தல் அதிகாரி சொன்ன பதில் தான் ரொம்ப ஹைலைட். இதெல்லாம் மனித தவறுகள். அந்தந்த பூத்தில் அவங்க பண்ணும்போது ஏதோ அவங்களுக்கு சில தவறுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது தவறுகள், இது மனித இயல்பான தவறுகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும், கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் அவர்கள்